பூண்டி புதுமை மாதா தெற்கே 1 கிலோமீட்டர் தூரத்தை காவிரி ஆறும், வடக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தை கொள்ளிடம் ஆறும் ஓடும் சூழலில் பூண்டி கிராமம் அமைந்துள்ளது. கிபி 1711 மதுரை மரபரப்பு பணி மண்டலத்தில் பொறுப்பேற்ற வீரமாமுனிவர் கிபி 1714 முதல் 1720 ஆண்டுகளில் பூண்டி மரியன்னைக்கு ஆலயம் எழுப்பினார். அந்த அன்னைக்கு ஜென்மராக்கினி மாதா என்ற திருப்பெயர் சூட்டினார். பூண்டியில் வீரமாமுனிவர் கட்டிய ஆலயத்தின் திருப்பிடம் 310 ஆண்டுகள் பழமையும் சிறப்புமிக்கதாகும். 1858 ஆண்டில் பாரிஸ் நகரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தூய லூர்து அன்னை சுரூபமே பூண்டி ஆலயத்தில் நிறுவப்பட்ட இன்றும் பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா என்ற பெயரில் போற்றப்பட்டு வருகிறது. இறைவனின் அருப்பிரசன்னம் பூண்டி மாதா திருத்தலத்தில் இருப்பதற்கான வெளி அடையாளங்கள் அவ்வப்போது வெளிப்படலாயின. இரவு நேரங்களில் ஏதோ ஒரு புதுமையான வெளிச்சம் ஆலயத்துக்குள் பிரகாசிப்பதை பங்கு தந்தையும் மக்களும் நேரடியாகவே கண்டனர். இந்த அதிசயம் பலமுறை நிகழ்ந்துள்ளது. பூண்டி புதுமை மாதாவின் பெயரால் எண்ணற்ற புதுமைகள் நடைபெற்றன. பூண்டி திருத்தல வரலாற்றில் நடைபெறும் அற்புதங்கள் இன்னமும் தாயின் பரிந்துரையில் நாம் வாழ்வதற்கு சாட்சியமாக விளங்குகின்றன. இயேசுவுக்கே புகழ்.